40 வாரம் பிரெக்னன்சி ஜேர்னில நீங்க ஒரு 34, 36 வாரம் இருக்கிறீங்களா? இப்போ உங்க ஆன்டினேட்டல் செக்கப்போ உங்க டாக்டர்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், பேபி தலை திரும்பிச்சா, செஃபாலிக் பிரசன்டேஷன் ஆயிடுச்சான்னு கேட்டுக்கோங்க. பேபி தலை திரும்பிச்சுன்னா எவ்வளவு நாளுக்குள்ள நீங்க டிராவல் பண்ணலாம்? அதாவது ஆபீஸ் வேலையா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க மதர்னா எவ்வளவு நாள் வரைக்கும் ஒர்க் பண்ணலாம், எப்ப மெட்டர்னிட்டி லீவ் எடுத்துக்கலாம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஹோம் டவுன் போய் டெலிவரி பாக்குறீங்கன்னா எவ்வளவு நாளுக்குள்ள டிராவல் சேஃப் இன் பிரெக்னன்சி கேட்டுக்கலாம். அதே மாதிரி என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது கேள்வி என்னன்னா, எந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க டெலிவரி பார்க்க போறீங்கன்னு பிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த டாக்டர் லீவ்ல இருந்தாங்கன்னா வேற எந்த டாக்டர் வருவாங்க அவைலபிலிட்டியும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னா, ரெட் பிளாக் சிம்டம்ஸ், பிரசவ வலி எப்படி இருக்கும், பனிக்கோட உடஞ்சா எவ்வளவு சீக்கிரம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், பேபியோட மூவ்மெண்ட்ஸ் கம்மியா இருந்தா எவ்வளவு சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், இந்த மாதிரி ரெட் பிளாக் சிம்டம்ஸ் என்னென்னலாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரெக்னன்சில. எப்போ என்னென்ன மெட்டர்னிட்டி கிட் எப்படி எடுத்து வச்சுக்கணும், என்னென்ன எசென்ஷியல்ஸ், மதர் அண்ட் பேபி எசென்ஷியல்ஸ் என்னன்னு உங்க டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.